வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரேப்பிடோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த ஏரியா பார்த்தோன்னா வள்ளுவக்கோட்டை அந்த சிக்னல் கிட்ட லெஃப்ட்டில் போனால் டி நகர், ரைட்டில் போனால் நுங்கம்பாக்கம். நம்ம இந்த சைட்டாக போனால் கோடம்பாக்கம் கிட்டே போகிறோம். ஆக்சுவலாக நீ சண்டேன்றதுனால ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குது. இல்லைனா இந்த ரோட்லலாம் நம்ம போகவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் என்னால் கஸ்டமர் கூட்டிகிட்டு போகிறப்போ என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. இன்பிட்வீனில் கேப்சர் பண்ணியிருக்கேன் காய்ஸ். கோச்சிக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமரை கேட்டால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. கஸ்டமர் அவ்வளோ போனால் கண்டிப்பாக நான் கஸ்டமரோடு சேர்த்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நான் எப்பயுமே பைக் ட்ரைவ் பண்ணனா ரொம்ப ரஷ் பண்ணிலாம் ஓட்ட மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் கூட்டிகிட்டு போகிறப்போ சரி, நான் பர்சனல் தனியாக போகிறப்போ சரி, எப்போ போனாலுமே நான் ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்ட மாட்டேன். ஏன்னா பைக்குக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது, பின்னாடி கஸ்டமருக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா எதனா எந்த நேரத்தில் என்ன ஆகும் தெரியாது, சரிங்களா? அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் நடக்கிறதே இங்கே நிறைய, பைக் ஆக்சிடெண்ட் நடக்கிறதே இங்கே நிறைய. அதனால் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. 2 மினிட்ஸ் பிஃபோராக போகுமா, 3 மினிட்ஸ் பிஃபோராக போயிடுமா? அதை வெயிட் பண்ணி போனாலும் நமக்கு நம்மளுக்கு ஒரு சேஃப்டி தான், உயிருக்கு ஒரு சேஃப்டி தான், சரிங்களா? இருந்த வரைக்கும் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். 50 ட்ரைவ் பண்ணுங்கள். எப்பயுமே ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்ட வேண்டாம். ஏன்னா அப்போ கஸ்டமருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கஸ்டமருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அவங்களும் கொஞ்சம் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால ரோடு காலியாக இருந்தாலுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேஸில் ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். வீக் டேஸோட வீக்கெண்டு சண்டே பார்த்திங்கன்னு வச்சிங்களேன். சாட்டர்டே பார்த்திங்கன்னா, ஏன்னா எல்லாம் ஊருக்கு போகிற டைம், பட் எல்லாம் சென்னையிலேருந்து நிறைய கோயம்பேடு ட்ரிப்ஸ் நிறைய வரும், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு. அதை மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று என்னால் வீடியோ ஷூட் பண்ணாமல், ப்ளஸ் என்னால் ரேப்பிடோ ஊபர் எதுவுமே ஓட்ட முடியல, ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இன்றைக்கி சரி நம்ம ஓட்டலான்னு பார்த்தா இன்றைக்கி ஆர்டர்ஸ் அவ்வளோ கம்மியாக வருது. நம்ம ஃபோனில் அக்செப்ட் பண்ணலான்னு கிளிக் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு கேப்டன் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சண்டேயில் இதுதான் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா வீக் டேஸில் கேப்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. சண்டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேப்டன்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் நிறைய கேப்டன்ஸ் இருந்தாலுமே ஆர்டர்ஸ் கம்மியாக தான் வரும். ரேப்பிடோவில் சரி, ஊபரில் சரி. மேக்ஸிமம் சண்டே யாரும் வெளியே போக அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் வராங்க பாருங்கள், அந்த ஆட்டோக்காரை பாருங்களேன், எப்படி வராரு பாருங்கள். கை போடல, இண்டிகேட்டர் போடல, எதுவுமே போடாமல் அவர் பாட்டுன்னு திரும்புகிறாரு. ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அவங்க பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி ரேப்பிடோ ஊபர் ஓட்டியிருக்கீங்களா? எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க டெய்லி? அதை பற்றி இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க, கமெண்ட்டில் மெசேஜ் போடுங்க, பார்க்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் என் கூட. அதே மாதிரி நீங்கள் ஊபர் ரேப்பிடோ எல்லாம் ஓட்டுறீங்கன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் பைக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க.
ஏன்னா கஸ்டமரை கூட்டிகிட்டு போயிட்டு பாதியில் நம்ம வந்து பைக் ஸ்டார்ட் ஆகலை அந்த மாதிரி சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. சில பேர் கோவம்லாம் படுவாங்க. மேக்ஸிமம் ஒரு நம்ம ட்ரிப்பு எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வண்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஹேர் செக் பண்ணிவிட்டு, எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகுதா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில் நம்ம அப்படின்னு நினச்சா நம்ம ஃபுல் டே வந்து நம்ம ஓட்டலாம். சரிங்களா? ஏன்னா வண்டியை கேர் பண்ணணும். வண்டி கேர் பண்ணாமே நம்ம விட்டோன்னு வச்சிங்களேன், அந்த வண்டி தான் நம்மளுக்கு பைசா கொடுக்குது. அந்த வண்டியை நம்ம கேர் பண்ணணும்ல. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன். ப்ளஸ் அந்த சர்வீஸும் பண்ணிடுவேன். 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு வாட்டி, 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு வாட்டி கையில் பைசா இருக்கிறப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணிடுவேன். அதனால் வண்டி மோஸ்ட்லி நீங்கள் ரேப்பிடோ அது மாதிரி ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பைக் நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பைக்கு தான் நம்மளுக்கு பைசா தருது. சரிங்களா? இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் ரேப்பிடோ ஆர்டரே வரல. ஆர்டர் ஒன்றுமே வரல. அசோக் நகர் தான், பட் ரைட்டில் போனால் வடபழனி, ஸ்ட்ரைட்டாக போனால் அசோக் நகருக்கு இந்த ரோடு சிக்னல் வரும், மெயின் சிக்னலு. வீடியோ பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் கைஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லெஃப்ட் எடுத்துருவோம். இந்த கார் ரொம்ப நேரமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வராருங்க கைஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப கம்மி. நான் 2-3 ஆர்டர்ஸ் தான் ஓட்டியிருப்பேன். பட் நான் வந்து ஒரு 200-300 கிட்ட தான் சம்பாதிச்சிருக்கேன். நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கைஸ். வீடியோ எண்டில் பாருங்கள் கைஸ். தேங்க்யூ. பாய்.